வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் கௌரி ஆயிக்கிறேன். இன்றைக்கு ஈட் வித் கௌரி கிச்சனில் வந்து என்ன சமைத்திருக்கிறேன்ன்றது தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து ஆடி மாதத்தின் முதல் நாள், தமிழுக்கு முதல் நாள். அதனாலே எல்லாரும் வந்து கூடுதலாக வந்து ஆடிக்கூழ் சமைப்பார்கள். ஆடிக்கூழ் சமைக்கும்போது ஆடிக்கூழுக்குள்ளே வந்து கொஞ்சம் உளுத்தம் மாவும் ஏலக்காயும் சேர்ப்பார்களாம். இந்த 2 உணவு வகைகளும் புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த மாதம் முழுவதிலும் கொடுப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் கொடுக்க வேணும் என்று சொல்லி ஆடி மாதத்திலே குடிப்பார்களாம். இந்த கூழ் செய்கிறதுக்கு ஒரு சுண்டு சிவப்பு பச்சை அரிசி வறுத்தெடுக்கிறேன். இப்போது ஒரு சுண்டு வந்து உளுந்து வறுத்தெடுக்கிறேன். அதுக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காய் கலந்திருக்கிறேன். ப்ரௌன் கலராக வரும் மட்டும் உளுந்தை வந்து வறுத்தெடுக்கிறேன். உளுந்தின் பச்சை மணம் போகும் மட்டும் வறுத்தெடுக்க வேணும். இப்போது 1/2 கப் பயறு வறுத்தெடுக்கிறேன். வறுத்தெடுத்த உளுந்தையும் அரிசியையும் அரைத்து மாவாக்கி எடுத்திருக்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருண்டு. இதோடு வந்து கொஞ்சம் அரிசி மாவு வந்து செப்பரேட்டாக நான் வைத்திருக்கிறேன். ஏற்கனவே வந்து மேக் பண்ணி வைத்திருக்கிறது. இப்போது இந்த 2 வகையான மாக்களில் இருந்தும் 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். எடுத்து வந்து கொழுக்கட்டை செய்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆகலும் நிறைய தேவையில்லை. 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கிறேன். அதோடு வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்கிறேன். சுடுதண்ணீர், நல்லா கொதித்த சுடுதண்ணீர் 2 நிமிடங்கள் ஆற வைத்து சேர்க்கிறேன். இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி குழைத்தெடுக்க வேணும். வறுத்த அரிசி மாவும் உளுத்தம் மாவும் சேர்க்கும்போது கையிலே வந்து கொஞ்சம் பிடிபடுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சுடுதண்ணீர் விட்டு குழைத்தெடுங்கள். குட்டி குட்டி உருண்டையாக்கி இப்படி வந்து தட்டி எடுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து தட்டி எடுத்துட்டேன். இப்போது இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நீராவியில் அவித்தெடுக்க போகிறேன். அதற்கு முதல்ல இந்த ஸ்டீமருக்கு வந்து கொஞ்சம் ஆயில் பூசுகிறேன். இப்போ இன்னும் ஒரு சட்டியிலே அரை சட்டி தண்ணீர் கொதிக்க வைத்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கழுவி எடுத்த பயரையும் சேர்த்து பெனங்கட்டி ஒன்று சேர்த்துருக்கிறேன். தேவையண்டா பிறகு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது மூடிட்டு வந்து 5 நிமிடங்கள் குக் பண்ண விடுகிறேன். இப்போது இந்த டைமிலே இந்த கூழுக்கு தேவையான மாவை ரெடி பண்ண போகிறேன். அரிசி மாவு வந்து இந்த கப்பால் 1/2 கப், 1/2 கப் வந்து இந்த கப்பால் அரிசி மாவும் உளுத்தம் மாவும் அரைத்து வைத்திருந்தது. கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதோடு வந்து தேங்காய் பால் வந்து கப்பிப்பால் 3ஆம் பால் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து வந்து கொஞ்சம் வந்து கலக்கி விடுகிறேன். இப்போது வந்து 2ஆம் பால் வந்து கப்பிப்பால் அதையும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். கட்டாயம் வந்து தேங்காய் பாலில் தான் நீங்கள் இது வந்து சமைக்க வேணும். இப்போது கரைத்தெடுத்த இந்த மாவை வந்து கொதித்து கொண்டு இருக்கும் இந்த தண்ணீருக்குள்ளே வந்து சேர்க்க போகிறேன். பனங்கட்டியை வந்து கரைய விடுவதற்காக மட்டும்தான் ஏழியாகவே வந்து கொதி தண்ணீருக்குள்ளே இப்படி வந்து பயரையும் சேர்த்து வந்து அவிக்கிறது. இப்போது வந்து 4-5 பீசஸ் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். மண் இல்லாததுண்டா பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள். கரைத்தெடுத்த மாவையும் இப்போது வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். இந்த மா கலவை வந்து சேர்க்கும்போது தண்ணீர் வந்து கூடத்தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நாங்கள் சேர்த்துருக்கிற எல்லா மாவும் வந்து நன்றாக வந்து அவிந்து வருவார். அந்த மா மணம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து கூடுதலாக கொஞ்சம் வந்து சர்க்கரை கட்டிகள் வந்து போடுகிறேன். அது வந்து நாட்டு சர்க்கரை. அதோடு வந்து இப்போ முதல் பாலையும் வந்து தேங்காய் பால் அதையும் சேர்த்துருக்கிறேன். அவித்தெடுத்த கொழுக்கட்டையையும் சேர்க்கிறேன். இப்போது நன்றாக வந்து நீங்கள் அவிய விடணும். அவிய விட்டதின் பிறகு தான் கடைசியில் வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும். இப்போ வந்து தேங்காய் சொட்டையும் கடைசியில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இன்னமும் ஒரு 5 நிமிடம் வந்து லோ ஹீட்டில் விட்டு நன்றாக அவிந்து வர விட வேணும். அப்போ தான் வந்து இந்த ஆடிக்கூழ் வந்து நல்லா வத்தி சுவையாக வருவார். ஏலக்காய் வந்து உளுந்தோடு சேர்த்து வறுத்து அரைத்திருக்கிறேன். அதனால் வந்து ஏலக்காய் பவுடர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேணுமென்ற அவசியம் இல்லை. ஏலக்காய் வந்து கட்டாயம் சேர்க்கணும். அப்போ தான் வந்து சுவை வாசம் எல்லாமே வருவார். இப்போது ஆடிக்கூழ் வந்து ரெடி ஆகிட்டார். 5 நிமிடங்கள் மூடிட்டு ஓப்பன் பண்ணுகிறேன். அடுப்பு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு மூடி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு. அந்த மாதிரி சூப்பராக வந்து ஆடிக்கூழ் வந்து ரெடி ஆகிட்டார். இப்போது வந்து ஆடிக்கூழை வந்து சுவையோடு அருந்த வேண்டியது தான். எல்லாவித சந்தோஷமும் இந்த நாளில் இருந்து எங்களுக்கு வர வேணும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டு ஆடி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.